அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது மந்த்ராலயத்தில் இருக்கிற ராகவேந்திர ஆலயத்தோட முகப்பு தோற்றம். ராத்திரி ஃபுல்லாக வந்து லைட்டு போட்டு நல்லா ஜெகஜோதியாக இருக்குது. ரொம்ப நல்ல பெரிய கோவிலாக இருக்குது. வெளியிருந்து வர்ற நுழைவாயிலில் ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி சிலை வந்து புடைப்பு சிற்பமாக செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறது. இது வந்து போரில் வந்து படையை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தை எடுத்து சண்டைக்கு போகும்போது அர்ஜுனன் வந்து தடுக்கிறது. இங்கே வந்து வீட்டில் எடுத்துட்டு போகுது, எனக்கு வார்த்தை சாரதியெல்லாம் இருக்கும், நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற காட்சி. கீழே அழகாக அண்ணன் மாதிரி அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்கிறது. இது வந்து எவர் சிலர்லாம் எழுதிருக்காங்க. அது ஃபோனில் திறக்கிறது தெரியும், வீடியோவில் இல்லை. இன்னும் நல்லா கொடி பறக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அளவுக்கு கோயிலுக்கு முன்னாடி இவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி சிலைகள் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போகிறோம், இப்போ காட்டுற இடம் போகிறோம், கிருஷ்ணனோட வாழ்க்கை வரலாறு. அது என்னால் எடுக்க முடியல. இந்த பக்கம் இருக்கிறது அது எடுக்க வரல. அது எவர் சில அறுப்பு துருவன் நட்சத்திரமா மாறி இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அந்த பக்கம் இருக்கிற கதை போல. இது வந்து கஜேந்திர மோட்சம். யானை வந்து முதல்ல வந்து கால் பிடிச்சி வைக்கும்போது அது வரமாட்டேங்குது. மகாத்மா கருடன் மேலே வந்து முதலே கொண்டு யானையை காப்பாற்றுறாங்க கதை. கோயில் இது வந்து கங்கை வந்து மேலேருந்து பூலோகத்துக்கு பகீரதன் தவம் செஞ்சதால் சிவபெருமான் தன்னோட சடையில் வந்து அந்த கங்கையோட வேகத்தை தாங்கி கொஞ்சமாக கங்கையை வெளியே விடுற அந்த காட்சி. எல்லா சிற்பமே ரொம்ப அழகாக இருந்தது, பெரிய அளவாக இருந்தது. இது வந்து விஷ்ணு தான் உலகத்துக்கு எல்லா அண்டத்துக்கும் அவர் தான் எல்லா அண்டத்தையும் தாங்கி பிடிச்சார். தேல் வடிவில் இருந்து அப்படின்னு சொல்லி விஷ்ணு வச்சாங்க. விஷ்ணு வர்றது மகாவிஷ்ணு கருடாழ்வார். அடுத்து ஹயக்ரீவர். இந்த அமிர்தத்தை வந்து கொண்டு வரணும். இந்த எண்ணெய் வந்து அமிர்தத்தை கொண்டு வரணும். இது ஒரு மீன்.
இது பிள்ளையார் எல்லோரும் இருக்காங்க. இது கிருஷ்ணர் பாதம் இருக்காங்க. நீங்கள் அதை இங்கிலீஷ் உடனே படிச்சுருக்கேன். பூரி ஜெகநாதன் போட்டு தெரியல. எனக்கு இவ்வளோ பெரிய எழுத்துங்க தான் தெரியுது. சின்ன இடத்துல நானும் ஆனால் இது வந்து பார்த்தோன்னே தெரியுது. பூரி ஜெகநாதன் ரத யாத்திரை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த ராஜாவே வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இது வந்து பாண்டுரங்கம் விட்டல் செங்கல் மேலே கையை அப்படி எடுத்து வச்சுட்டு செங்கல் மேலே நிற்கிறாரு. கோயிலும் அந்த சாமி அந்த மாதிரி அந்த மாதிரி நிற்கிறாரு.